வணக்கம், வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட். இன்றைக்கி வெண்பொங்கலும் ஏலக்காய் குழம்பும் எங்கள் வீட்டு முறைப்படி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கலர் மாறாமல் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வாசம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதிலேயே 1 கப்பு பச்சரிசி சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே கொஞ்ச நேரத்துக்கு வறுத்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்ந்து 1/2 கப் ஆகிடுச்சு. இதுக்கு 1:3ங்கிற ரேஷியோவில் 4/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஆனால் நம்ம 3/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 1 கப்பு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி பால் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பொங்கல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு சின்ன வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 10 முந்திரி, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஏலக்காய் குழம்புக்கு நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி. காய் நல்லா கழுவிட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வாழைக்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஏலக்காய் குழம்புக்கு துவரம்பருப்பு வேக வைக்கணும். அதுக்கு 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு மஞ்சள் பூசணி, 1 கப்பு சேனக்கிழங்கு, 1 கப்பு சக்கரவள்ளி கிழங்கு, 1 கப்பு வெள்ளை பூசணி, சின்ன கப்பு நிறைய அவரைக்காய், 1 கப்பு வாழைக்காய், 1 கப்பு கத்திரிக்காய், கொஞ்சம் பச்சை மொச்சை, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். காய் 5 நிமிஷம் வெந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் காயை வேக வச்சுக்கலாம். குழம்புக்கு மசாலா வறுத்து அரைக்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 கப்பு துருவின தேங்காயை சேர்த்துட்டு தேங்காய் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம்.
வறுத்த மசாலா பொருட்கள் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். காய் சீக்கிரம் வெந்துடும். உடனே நம்ம அரைச்ச மசாலா விழுத சேர்த்தலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம குழைவாக வேக வச்ச பருப்பையும் சேர்த்தலாம். இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 7 காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தலாம். 2 வரமிளகாய் சேர்த்தலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்தலாம். அவ்வளோதான், 7 காய் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த குழம்பு வெண்பொங்கலுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க, செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.